ஹாய் பாய்ஸ். நம்ம இப்போ தக்காளி சாதத்துக்குள்ளே இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இந்த அண்டாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதுக்கு தக்காளி சாதத்துக்கு நம்ம எண்ணெயெல்லாம் வெட்டி வைக்கணும்னா மெயினாக இஞ்சி, மிளகாய் வெட்டண்டா முழுசாக ஆளி எடுத்து வச்சா போதும். வெங்காயம் வந்து நம்ம 4 கிலோ தக்காளி சாதத்துக்கு ஒரு அரை கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுக்கணும். 4 கிலோ தக்காளி, 100 கிராம் இஞ்சி, ஒரு 15 மிளகாய், இவ்வளோ நம்ம வெட்டி கை பக்கம் வச்சுக்கணும். எண்ணெய் காய்ச்சிட்டு கடுகு போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது மிளகாய், ஒரு 15 மிளகாய் ஆள் எடுத்து வச்சுருக்கு, அதை போடணும். இருக்கு பார்த்துடுங்க. மிளகாய், இஞ்சி, பல்லாரி, தக்காளி. அடுத்தது நமக்கு இது வதங்கி வரும்போது தக்காளி தட்டி வதங்கினோன்னா நமக்கு மிளகு தூள் பிரியாணி பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். பக்கத்தில் ஒரு 50 கிராம் பாக்கெட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் நம்ம வீட்டு ஸ்பூன்லேயே ஒரு 25 கிராம் வத்தல் பொடி, ஒரு 25 கிராம் மல்லிப்பொடி, ஒரு 10 கிராம் நல்ல மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு 25 கிராம் சேர்த்துக்கலாம். தக்காளி தட்டியாச்சு. இவ்வளோ மிளகு நம்ம பொடியாட்டு வச்சுருக்கிறோன்னா இதை தனித்தனியாக நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்படியே இதே மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் கணக்கில் சேர்த்து தட்டி போட்டு வசக்கணும். தக்காளி கூட நல்லா வசங்கி வந்தோடனே 4 கிலோ அரிசிக்கு சின்ன குடம்னா நீங்கள் சின்ன பிள்ளை எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிடக்கூடாது. அரை குடத்தில் 1.5 குடம் தண்ணி ஊற்றணும். அரை குடம் அதில் 1.5 குடம் தண்ணி ஊற்றி தக்காளி வதங்கினோன்னா ஊற்றி நம்ம அரிசியை நல்லா ஒரு 2 தண்ணி கழுகி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றினோன்னா கொதிச்சோடனே போடணும். நமக்கு இன்னொரு 1 நிமிஷத்தில் சாதம் ரெடி ஆகிடும். ஆனால் நமக்கு டைம் 1 மணி நேரம் ஆகும். வீடியோ 1 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் வீடியோ போட முடியாதுல்ல வயசாகினால இன்னொரு 1 நிமிஷத்தில் உங்களுக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். சின்ன கோயில் ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பார்த்து இங்கே ஈஸியாக வச்சுக்கலாம். தக்காளி சாதம் ரெடி. மல்லிக்கீரை போட்டு தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு 5 நிமிடத்தில் நமக்கு தக்காளி சாதம் ரெடி. எல்லாரும் லைக் போட்டுக்கிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.